ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சக்திவேல் சீரியலில் வேலு எங்கே போனார், இந்த கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருந்துகிட்ருக்கு. எப்போ வருவார் அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்வமாக தேடிட்டு இருக்காங்க நம்ம சக்தியுமே. அப்கமிங்கில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விஷயமே. ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தார் நம்மளோட வேலு சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து. அலைப்பாயுதையில் சக்தியை பார்த்து நம்ம மாதவன் சார் பேசுவார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது சக்தி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைலாக்கு சூப்பரான ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸை போஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இந்த ஒரு மூமெண்ட் தான் ரசிகர்கள் ஃபேமிலி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. சீரியலில் கண்டிப்பாக அந்த ஒரு ட்ராக் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக அந்த ரீல்ஸ் வந்து பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சக்தி வந்து வேலுவை தேடி அந்த காட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஒரு லொக்கேஷன் இங்கே ஃபேமிலி எல்லாருமே வந்து சக்தியை கொலை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எங்கேயும் போகலைண்ணே, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட வேலு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக ஒரு பிக்குமே ஷேர் பண்ணியிருந்தாரு. பியூட்டிஃபுல்லான ஒரு ரீல்ஸ். கண்டிப்பாக அந்த ஒரு தருணம் வந்து சீரியலில் அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. சக்தி மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு போனவர். ஆனால் இப்போ சக்திக்கு வேலு மேலே ரொம்ப பெரிய ஒரு காதல் வந்திருக்கு. அந்த இது வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது வேலு வந்து கூட இல்லை. இப்போ வேலுவை பார்க்குறாங்க அந்த காட்டுக்கு போய். கண்டிப்பாக வேலுக்கிட்ட வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வரா மாதிரி சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். வேலு சக்தி மேலே கோவப்பட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்து சக்தியை கடத்திட்டானே அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் அவனை தேடிட்டு அந்த காட்டுக்கு வந்திருக்காரு. சக்தி வேலு இவங்களோட ரீயூனியன் அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.